நேற்று ஆடிப்புறம் சிறப்பாக போச்சுங்க. கோயிலில் அம்மன் பின்னாடி பூரானின்னு ஆசீர்வாதம் கொடுத்துருன்னு கூட சொன்னேன். அதெல்லாம் போயிட்டு நைட்டு 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ நான் ஃபஸ்ட்டு ஊக்குன்னு தான் நினச்சேன். நைட்டு 10:30 மணி என் கணவர் தூங்கவே போயிட்டாரு. என் பொண்ணு படிக்கிறா. நானும் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு டிவி பார்த்துட்டு ஒரு 11 மணிக்கு படுக்கலான்னு நினச்சிட்டு லைட் ஆஃப் பண்ண போகும்போது ஏதோ ஊறுச்சு. என்னதான் அதுன்னு பார்த்தா, நான் கூட ஃபஸ்ட்டு இதை என்ன நினச்சேன்னா மண்புழுன்னு தான் நினச்சேங்க. அப்புறம் பார்த்தா அது போகிற இதுவை பார்த்தா நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு இது அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்கள் ஃபோட்டோ பிடிச்சி என் பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பாம்பு வந்துருச்சுடி அப்படின்னா. பாம்பா அப்படின்னா. அதுக்கப்புறம் இது மண்புழு அப்படின்னா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்னடி பண்ணுறாருன்னா, மண்புழு தானே தூக்கி போட்டு உன்னை படுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதை பார்த்தா அது பாம்பு மாதிரி தான் தெரியுது. சரி, சின்னதாக தானே இருக்குது, அதனால் நம்ம முரத்தில் அள்ளி தூக்கி பால்கனி வழியாக வெளியில் போட்டுட்டு கதவுலாம் சாத்திட்டு படுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இதை என்ன யூடியூப்பில் சர்ச் பண்ணலான்னா இது பேரே நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவில் இது என்னன்னு கேட்டிருந்தேங்க. உடனே இது சிறு பாம்புன்ட்டாங்கங்க. சிறு பாம்புன்னு சொல்லி யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணால் இது ஒரு விதமான பாம்பாம். பார்க்க மண்புழு மாதிரியே இருக்குமா. இது கடிச்சா உடம்பெல்லாம் தண்டு தண்டா ஆகிடுமா. அதுக்கப்புறம் வலி 1 வாரத்துக்கு இருக்குமா. இது காதுலேயும் மூக்குலேயும் போகிற ஒரு உயிரினமா. அதனால் ரொம்ப சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை எங்கள் அம்மாவுக்கு ஷேர் பண்ணேன். அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட கேட்டு சொன்னால் சிறு பாம்பாம். இது அடித்தா சாகக்கூடிய ஒரு உயிரினமே கிடையாதான். இதை கொளுத்தி விடணுமா. பேப்பரில் போட்டு கொளுத்தி விட்டால் தான் சாகுமா. நம்ம பார்த்ததும் நைட்டு 10:30 மணி, யாருமே இல்லை. பாம்புன்னா நம்மளுக்கு ஒரு பயம். அப்படி இருக்கும்போது இதை கொளுத்துறதுக்கெலாம் வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு முரட்டில் அள்ளி பால்கனி வழியாக கீழே போட்டாச்சு. அது திரும்பவே எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே சான்சஸ் இருக்குது. நைட்டு 10:30 மணி நம்ம கூட மண்புழுன்னு நினச்சி தான் முதல்ல நம்மளுக்கு தான் இது பாம்பு மாதிரி தெரியுதோன்னு யோசித்தேன். கடைசியில் பார்த்தா அது பாம்பு தானாங்க. இந்த மாதிரி பாம்பை நீங்கள் பார்த்துருக்கீங்களா?